வெல்கம் டு பீச் vlog எபிசோட் 3. நாங்க பாத்தீங்கன்னா கலைஞர் சமாதிக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் கலைஞர் மியூசியத்துக்கு தான் வந்திருந்தோம். உள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட்ல பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க இந்த கலைஞர் மியூசியத்தை. திருமுறை பக்கம் ஃபுல்லாவே ஒரு போட்டோ ஃப்ரேம் தான் இருந்தது. வேற யாரும் இல்ல, நம்ம கலைஞரோட போட்டோகிராஃப் தான் இருந்தது. நம்ம கலைஞர் சின்ன வயசு போட்டோ, வாலிப போட்டோ, அது மட்டும் இல்லாம நம்ம கலைஞர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நன்மைகள் செஞ்சாரோ அது எல்லாமே ஒரு போட்டோ ஃப்ரேமா மாட்டி தான் உள்ள வச்சிருக்காங்க. உள்ள டிஜிட்டல் போட்டோ ஃப்ரேம், அது மட்டும் இல்லாம நார்மல் போட்டோ ஃப்ரேம், அதுக்கப்புறம் பேப்பர் போட்டோ ஃப்ரேம்னு சொல்லி நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் விதவிதமா அடுக்கி வச்சிருந்தாங்க. ரொம்பவே கிராண்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம கலைஞர் ஜாக்கி சான் கூட, தலாய் லாமா கூட, அது மட்டும் இல்லாம எலிசபெத் ராணி கூடயும் நிறைய விஷயங்கள் பேசி அது ஒரு போட்டோ ஃப்ரேம் அதுல போட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்தது. இந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள கலைஞர் என்னென்னலாம் பண்ணாரோ அவரோட வாழ்க்கை சரித்திரமே ஒரு புக்ல படிச்ச மாதிரி தான் இருந்தது. இதுக்குள்ள போயிட்டு வரும்போது ரொம்பவே அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு பர்சனலா இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இடம் எங்க கரெக்டா லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற சமாதி பக்கத்துல கலைஞர் சமாதி கிட்ட போனீங்கன்னா அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் மியூசியம் இருக்கும், அங்கதான் லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கலைஞரோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ரொம்பவே சூப்பரா இருந்தது. சரி, கலைஞர் கூட போட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அது கலைஞர் கூட போட்டோவான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த சோஃபால டு நாட் சிட் அப்படின்னு எழுதிருந்தது. அவங்க உட்காந்து ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தா ஏஐல அது கலைஞர் எங்க கூட உட்காந்து போட்டோ எடுத்த மாதிரிலாம் வந்திருந்தது. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த போட்டோவை நாங்களும் ரிசீவ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கலைஞர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்ச நிறைய விஷயங்களை ஒரு மூவியா போட்டு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மூவி பார்க்கறதுக்காக நாங்களும் கியூல நின்றுட்டு இருந்தோம். அந்த ஒரு 5 மினிட்ஸ் மூவின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா தியேட்டர் மாதிரி இருந்தது, உள்ள போய் உட்காந்துட்டோம். சூப்பராகவே இருந்தது. அந்த இடத்துல ரொம்ப இருட்டா இருந்தது, ஆனா நல்லா இருந்தது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்ன போட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீங்களும் கேளுங்க. மாறங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மின்முட்டும் சிறை வெடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்பு. இந்த ஷோவை பார்த்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பின்னாடி நிறைய கியூ வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயின் ஷோ அப்படின்னு ஒண்ணு போறதா காட்டியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் ஷோக்கு நாங்க போய் உட்காந்தோம். அங்க வீடியோ அலோ இல்லைன்னு சொன்னதுனால எங்களால வீடியோ எடுக்க முடியல. ஆனா இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருந்தது. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா போனா ஒரு தரமான அனுபவமா தான் உங்களுக்கும் இருக்கும்.